வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான் நண்பர்களே, வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலுக்கு வந்துடும். சாம்ருதி ட்ரா நம்பர் 4 25/5/2025 கொண்டான கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 24/5/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 411 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. இந்த 411க்கு நம்ம சேனலோட கெஸிங்ஸ் வந்து எதுவுமே பாஸ் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம 6ஆம் நம்பர் வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருந்தோம். வந்தது பார்த்தோம்னா 11 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நமக்கு வந்து பவரில் வந்து ஃபுல்லாகவே மிஸ் ஆயிடுச்சு. 46 அப்படிங்கிறது நம்ம வந்து சூப்பராக கெஸிங்ஸ் எடுத்திருந்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன். ஜஸ்ட் மிஸ் நமக்கு பவரில் போனனால நமக்கு 411 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்தனால நமக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சிலையுமே வந்து நம்ம 46 64 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுவுமே வந்து நமக்கு பவரில் வந்தனால இந்த பிசி வந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நமக்கு ஒரு ஏபியும் ஒரு ஏசியும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வின்னிங்கே வந்து பவரில் வந்தனால மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப நம்ம நெருக்கி கொண்டு வந்திருந்தோம். சூப்பரான கெஸிங் தான் கொண்டு வந்திருந்தோம். இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட் அவுட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நேற்றோட கெஸிங்ஸு 24/5 அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ரொம்ப பக்கத்தில் வந்து நம்ம மிஸ் பண்ண நேற்றோட கெஸிங்ஸு பரவாயில்ல. 25/5/2025 சாம்ருதி ட்ரா நம்பர் 4க்கு உண்டான கெஸிங்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான போர்டு கெஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எப்பவும் போல் போர்டுக்கு வந்து 2 நம்பர் டார்கெட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏ போலில் 6 மற்றும் 8, பி போலில் 8 மற்றும் 6, சி போலில் 6 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸ் இது மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க. மேட்ச் ஆகலாம் விட்டுருங்க. உங்களுக்கு கெஸிங்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண நண்பர்களே. கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களோட கெஸிங்ஸ் என்னோட கெஸிங்ஸும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு வின்னிங் கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வருது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். உங்களோட கெஸிங் கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகலாம், நமக்கும் யூஸ் ஆகலாம் நண்பர்களே. ஓகே, நம்மளே ஆல் போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 மற்றும் 8 தான். நம்ம போர்டுக்கு என்ன நம்பர் கொடுப்போமோ அதே தான் வந்து ஆல் போர்ட்லேயும் ஷூட் பண்ணுவோம். அது இன்றைக்கி எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் 6 மற்றும் 8 இந்த 2 நம்பர் இல்லாமல் கேம் இருக்காது அப்படிங்கிறது என்னோட டார்கெட்டு. சிங்கிள் ஷாட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஏபிபிசிஎஸ்சி கெஸிங்ஸ் பார்த்துலாம் நண்பர்களே. இன்றைக்கு உண்டான ஏபிபிசிஎஸ்சி நமக்கு ஃபார்முலா அமைஞ்சிருக்க நம்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 16 செட் அமைஞ்சிருக்கு. இந்த 16 செட்டுமே நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த 16 செட்லேருந்து ஃபில்டர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு கொடுப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்த்தலாம். இன்றைக்கி வந்து ஃபார்முலா அமைஞ்சிருக்க நம்பர் வந்து 60 65 64 61 80 85 84 81 06 56 46 16 08 58 48 18 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட் டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 16 செட்லேருந்து ஏபிபிசிஎஸ்சி எனி 2 போர்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸ் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி தான் லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி உண்டான பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதிலேருந்து தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இதிலேருந்து ஃபில்டர் பண்ணி இன்றைக்கி நமக்கு அமைகிற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்று வந்து 411 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. இந்த 411 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து டபுள்ஸ் இறங்கி இருக்கு இல்லையா. நம்ம எப்போவுமே வந்து நம்ம வீடியோஸில் வந்து டபுள்ஸ் இறங்கினாலே நான் சொல்லியிருப்பேன் 99% வந்து 05 வரும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதே மாதிரி நமக்கு டபுள்ஸ் இறங்கியிருக்கு. அப்போ 05 தான் நமக்கு வந்து இன்றைக்கி உண்டான கணக்கு. ரொம்ப அதுவும் இல்லாமல் இன்னொரு மெத்தட்லேயும் வந்து 05 தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரனால நான் வந்து இன்றைக்கி 05 கூட தான் மேட்ச் பண்ணுறேன். அப்படி மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு அமைஞ்சிருக்க பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி 60 65 80 85 06 56 08 58 அப்படின்னு சொல்லி ஒரு 8 செட்டு வந்து நான் இந்த இடத்துல டார்கெட் பண்ணி ப்ளே பண்ணுற கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துங்க. மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டுரும் சொல்லி நீங்கள் பழைய சார்ட்டை எல்லாமே ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள்ஸ் இறங்கினாலே வந்து 99% வந்து 05 தான் இறங்கும். அந்த கான்செப்டில் தான் நான் இன்றைக்கி வந்து 60 65 80 85 06 56 08 58 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்கள் நண்பர்களே. ஓகே நம்பளே, இன்றைக்கி உண்டான சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆல் போர்டில் 6 மற்றும் 8 அமைஞ்சிருக்கு. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்ம சிங்கிள் ஷாட்டில் ஷூட் பண்ணுவோம். இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களோட கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 8ஆம் நம்பர் எடுத்துங்க. 8ஆம் நம்பர் வரல அப்படின்னு சொன்னால் 6ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு 8ஆம் நம்பர் சப்போர்ட்டு ப்ளே பண்ணுற நம்பர்களே. எனக்கு வந்து 8 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால நான் 8 வந்து சிங்கிள் ஷாட்டில் 100% கொண்டு வந்திருக்கேன். ஓகே நம்பளே, இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 804 854 604 654 851 801 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு 6 பாக்ஸ் வந்து இந்த டார்கெட் பண்ணுறேன்.
பாருங்கள் உங்களோட கணிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கங்க, ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டு நண்பர்களே. இன்றைக்கி உண்டான பெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தோம்னா 854 654 அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 பாக்ஸ் இந்த இடத்துல டார்கெட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த 2 பாக்ஸுமே இதிலிருந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 2 பாக்ஸ்லையும் கூட ட்ரை பண்ணலாம், இல்லை இதில் தான் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட எடுத்துக்கணும் நண்பர்களே. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்ஸ் என்ன வருது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு நமக்கும் ஒரு டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் என்னோட கருத்தை எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி என்னோட கணக்கு எப்படி நான் வீடியோவை போடுறனோ அது மாதிரி உங்களோட கெஸ்ஸிங்ஸும் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஓகே மக்களே, வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.